இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட் 31st டிசம்பர்லேருந்து இப்போ 15th ஜான் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ஒன்று பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு வாட்டி இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு ஏஏஎஸ் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதில் போய்ட்டு உங்களுக்கு ஏதாவது டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணி அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். உங்கள் 26 ஏஎஸில் எதுவுமே வரல, ஏஎஸில் எதுவுமே வரல, ஆனாலும் என்னோடய பேங்க்கில் நான் வந்து அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் ஃப்ரம். ஒரு குட் நியூஸுங்க. ஸோ டியூ டேட் வந்து 31st டிசம்பர் 2024, தட் இஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட் 31st டிசம்பர்லேருந்து இப்போ 15th ஜான் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இன்னும் யாரெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலையோ இந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ கிரிப்டோவில் நிறைய நண்பர்கள் டீல் பண்ணிட்டுருப்பீங்க. ஐயோ சார், எனக்கு லாஸ்ட் டேட் வந்துச்சு, நான் எப்படி இப்போ ஃபைல் பண்ணுறது, அடுத்த வருஷம் ஃபைல் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சான்ஸ் மாதிரி தான் இது. ஸோ ஒன்று, நீங்கள் கிரிப்டோவில் டீல் பண்ணுறீங்க, இல்லை பேங்க்கில் 10 லட்ச ரூபா மேலே டெபாசிட் பண்ணியிருக்கோம், கேஷ் டெபாசிட்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸில் வந்து டீல் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்கள் வருமானத்துக்கு அதிகமாக நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு ட்ரான்சாக்ஷன்ஸ், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு வந்து உங்கள் சம்பளம் 5 லட்சம் தான் இருக்கும், ஆனால் கிரெடிட் கார்டில் வந்து 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா ஸ்வைப் பண்ணியிருக்கோம், ஃப்ரெண்டு கேட்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ஒன்று பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு வாட்டி இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு ஏஏஎஸ் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதில் போய்ட்டு உங்களுக்கு ஏதாவது டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணி அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கிரெடிட் கார்டு ஸ்வைப்ஸ் இருக்கலாம், கேஷ் டெபாசிட்ஸ், இது எல்லாமே அதிலே வந்து உங்களுக்கு டேக் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா அப்படின்றது பாருங்கள். உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது உங்களோட இன்கமாக இல்லையா அப்படின்றது நீங்கள் அங்கே வந்து நம்ம ப்ரொசீடிங்ஸில் போய்ட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுவே இப்போ நீங்கள் டீல் பண்ணலை, நான் எதுவுமே உங்கள் 26 ஏஎஸில் எதுவுமே வரல, ஏஎஸில் எதுவுமே வரல, ஆனாலும் என்னோடய பேங்க்கில் நான் வந்து அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குன்ற பட்சத்துலேயும் வந்து நீங்கள் அது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கண்டிப்பாக ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய நண்பர்களுக்கு கேட்டுட்டு இருந்தாங்க, சார் எப்படி இது வந்து டியூ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு 15 days, ஏன்னா மற்ற டேட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படியும் இதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால ஒரு நல்ல விஷயந்தான். இன்னும் யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலையோ தயவு செஞ்சு ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப நல்லதுங்க. போன வீடியோ நான் போட்டிருந்தபோது இந்த ரெட் டாட் பே பற்றி போட்டிருந்தேன். அதில் வந்து சில நண்பர்கள் வந்து, சார் இந்த பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து யூஎஸ்டிடி அதில் லோட் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, அது அந்த மாதிரி பண்ணலாம். அது பண்ணுறதுல எதுவும் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் இஷ்யூஸ் இருக்காது. ஆனால் அகெயின் அந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது உங்களோட தனிப்பட்ட ஒரு இதுதான், டெசிஷன் தான். லீகலி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்தோன்னா அது அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ன்ற மாதிரி தான் இருக்குது. பட் எங்கேயுமே எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. அதே மாதிரி ஆர்பிஐ அப்ரூவும் பண்ணலை. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா பண்ணலாம், பட் மினிமமாக பண்ணிக்கோங்க, அதிகமாக பண்ணாதீங்க. ஹோப் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எல்லாருமே டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த அப்டேட்டில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டேக்ஸ் ஃப்ரம். தேங்க்யூ.